வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் சாம்பார் தான் செஞ்சுருக்கோம். அதனுடைய செய்முறைகளை எப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். 150 கிராம் பருப்பு, 50 கிராம் பாசிப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியில் தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். நல்லா வதக்கணும். இந்த எண்ணெயில் வெண்டைக்காயில் பொதுவாகவே வளவளப்பு தன்மை இருக்கும். அது இல்லாத நம்ம செய்யணும்னு நினச்சா வெண்டைக்காயிலையும் கத்திலையும் கட்டிங் போர்ட்லேயும் தண்ணி இருக்கக்கூடாது. ஈரமே சுத்தமாக இல்லாத இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம வதக்கும் போது எந்த இதுவும் இல்லை. பாருங்கள், ட்ரையாக இருக்குது. மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா கொழப்பு தன்மை இருக்காது. இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டோம். இதிலே 2 தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துருவோம். பெரிய வெங்காயம் 1 முழுசாக எடுத்துருக்கேன். அதையும் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா இதையும் இதில் சேர்த்துக்குவோம் கட் பண்ணி. இப்போ இதையும் நல்லா இதில் வதக்கிடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் வேக வைக்கிறதுலையும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா ஒரு தரம் வதக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பில் கொஞ்சமாக இதில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். எப்போயுமே சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சம் பருப்பு சேர்த்தோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக. எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து செஞ்சோம்னா ஒரு மாதிரி சாம்பார் கடுத்து போயிடும். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வெண்டைக்காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். இப்போது புளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டோம். நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஃபைனலாக சேர்த்தா தான் உங்களுக்கு சரியான அளவு தெரியும். ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோம்னா காயும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம பருப்பு, உப்பு எல்லாம் சேர்த்து ஃபைனலாக நல்லா கொதிக்க வச்சுட்டோம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இப்போ இதை தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் சிம் பண்ணிக்கிட்டு கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதுலேயே உங்களுக்கு தேவைன்னா நெய் சேர்த்தும் தாளிச்சிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் அது மாதிரி நெய் சேர்த்து தாளித்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ஃபைனலாக பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். முன்னாடியே போட்டால் கருகிடும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம். சாம்பார் தாளிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். அருமையான டேஸ்ட்டில் ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் சாம்பார் செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.